ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையில் எத்தனையோ விதமான பாவங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. திருடுகிறது பாவம், பொய் பேசுகிறது பாவம், பிறனை ஏமாற்றுகிறது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், எத்தனையோ பாவங்களை பார்க்கிறோம். ஆனால் மற்றவர்களை தவறாக நினைப்பது, பிறனை அவமதிப்பது பாவம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் மற்றவர்களை அவமதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க? என்னோட பிள்ளையில் நாம் பழகிற எல்லாரிடத்திலும் நல்லா பழகிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய தாய் தகப்பனை அவமதிக்கிறோம், சில நேரங்களில் சபை ஊழியர்களை அவமதிக்கிறோம், நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை அவமதிக்கிறோம், நமக்கு நன்மை செய்த அநேகரை சில நேரங்களில் அவமதிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. நினச்சி பார்த்தீங்களா? நான் எந்த தவறுமே செய்யலை என்று சொல்லுகிறோம். ஆனால் மற்ற ஜனங்களை குறித்து தவறாக நீங்கள் நினைக்கிற ஒரு காரியம் இருக்கிறது, அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இரக்க சுபாவம் வேண்டும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கனமடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளையில் மற்றவர்களை பார்க்கும்போது அவளை அற்பமாய் நினைக்கிற காரியம் மாறி அவர்கள் மேலே இறக்கப்படுங்க, அன்பு காட்டுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களையோ தாய் தகப்பனையோ திருச்சபையில் மூப்பர்களையோ உங்களுடைய நல்ல நண்பர்களையோ போதகரையோ தவறாக புரிந்து அவளை அவமதித்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் மனஸ்தாபப்பட்டு உணர்ந்து ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. இரக்க சுபாவம் இருக்கட்டும். நம்முடைய தாய் தகப்பன் மேலே, உறவினர்கள் மேலே, நண்பர்கள் மேலே, எல்லாரும் மேலே ஒரு இறக்கப்படுங்க. யாரையும் தவறாக நினைக்காதீங்க. நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும். நீங்கள் பாவிகளாக அல்ல, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருந்து ஒரு மேன்மையை அடைவீர்கள். நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.